Golden Prince Tales. Welcome to Golden Grin's Tales, a world of laughter, learning and fun. ஒரு அமைதியான அழகான காலையில சின்ன புலிக்குட்டி மெதுவா தனது தூக்க கண்களை திறந்தது. மரங்களுக்குள் இருந்து பொன்னான சூரிய ஒளி மெதுவா உள்ளே வந்துகிட்டு இருந்தது. சுற்றிலும் வண்ணத்து பூச்சிகள் அழகா பறந்துகிட்டு இருந்தது. அந்த குட்டி புலி ஆச்சரியமா சுற்றி பார்த்தது. காடு முழுக்க உயிரும் அழகும் நிறைந்திருந்தது. மரங்கள்ல பறவைகள் இனிமையா பாடிக்கிட்டு இருந்தது. குளிர்ந்த காற்று இலைகளை மெதுவா ஆட்டுச்சு. பூக்கள் பக்கத்துல அசைந்துகிட்டு இருந்தது. சின்னதா ஒரு கொட்டாவி விட்டுக்கிட்டு மின்னும் கண்களோட அந்த குட்டி புலி காட்டை ரசிச்சது. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அந்த குட்டி புலி தனது நண்பர்களோட விளையாட ஆரம்பிச்சது. மான்குட்டி, முயல், அணில், பறவைகள் எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா விளையாடினாங்க. வண்ணத்து பூச்சிகளை துரத்திக்கிட்டு குட்டி புலி சிரிச்சுக்கிட்டே ஓட ஆரம்பிச்சது. அனைவரும் சேர்ந்து அந்த அழகான காட்டை ரசிச்சாங்க. சில நேரம் மான் நண்பருடன் அமைதியா உட்கார்ந்து வானத்துல பறக்கும் பறவைகளை பார்த்துக்கிட்டு இருக்கும். மற்ற சில நேரம் புல்லுல புரண்டு விளையாடும். அதன் அருகே வண்ணத்து பூச்சிகள் பறந்துகிட்டு இருக்கும். அந்த குட்டி புலிக்கு அந்த காடு ரொம்ப பிடிச்ச இடம். ஒவ்வொரு நாளும் அதுக்கு ஒரு மந்திர மாதிரி இருந்தது. பிறகு ஒரு நாள் அந்த குட்டி புலி தனது அம்மா புலியோட சேர்ந்து நடந்துச்சு. இன்னும் சின்னதா இருந்தாலும் அம்மாவை மாதிரி தைரியமா நடக்க முயற்சி பண்ணுச்சு. அப்போ முன்னாடி உலர்ந்த இலைகள் பெரிய குவியலா கிடந்தது. அடுத்த நிமிஷமே துள்ளி அதுக்குள்ள குதிச்சிடுச்சு. உலர்ந்த இலைகள் எல்லாம் பறந்துச்சு. Crunch, crunch. குட்டி புலி சந்தோஷமா மீண்டும் மீண்டும் குதிச்சு விளையாடுச்சு. அந்த நேரத்துல திடீர்னு ஒரு வண்ணத்து பூச்சி அருகே பறந்துச்சு. உடனே அதை துரத்திக்கிட்டு குட்டி புலி காட்டுக்குள் ஓட ஆரம்பிச்சது. ஆனா ஒரு நாள் எல்லாமே மாறி போச்சு. திடீர்னு பெரிய சத்தங்கள் காட்டுல முழங்க ஆரம்பிச்சது. பெரிய இயந்திரங்கள் காட்டுக்குள் வந்துச்சு. அவ பெரிய பெரிய மரங்களை வெட்ட ஆரம்பிச்சாங்க. Crash. ஒன்றுக்கு பிறகு ஒன்று மரங்கள் கீழே விழ ஆரம்பிச்சது. புகைக்காற்றை முழுக்க மூடிச்சு. ஆறுகள் அழுக்கானது. பூக்கள் மறைந்து போச்சு. ஒரு காலத்துல அழகா இருந்த அந்த காடு மெல்ல மெல்ல வறண்ட இடமா மாற ஆரம்பிச்சது. பல விலங்குகள் பயந்து அந்த இடத்தை விட்டு போயிட்டாங்க. அனைத்து விலங்குகளும் சேர்ந்து சோகமா நின்னுக்கிட்டு இருந்தாங்க. நம்ம காடு இப்படி ஆகிடுச்சே. மரங்கள் இல்லாம அந்த காடு உயிரே இல்லாத மாதிரி மாறிச்சு. அந்த குட்டி புலி எல்லாத்தையும் சோகமான கண்களோட பார்த்துக்கிட்டு இருந்தது. ஒரு நாள் ஒரு பெரிய மரக்கட்டையின் மேல அமைதியா உட்கார்ந்திருந்தது. அதோட சுற்றிலும் வெட்டப்பட்ட மரக்கட்டைகள் சிதறி கிடந்தது. அந்த குட்டி புலியின் கண்களில் மெதுவா கண்ணீர் வந்துச்சு. நம்ம காடு எவ்வளவு அழகா இருந்துச்சு நன்னு அதை நினைச்சது. சில நண்பர்கள் அதுக்கு ஆறுதல் சொல்ல பக்கத்துல இருந்தாங்க. ஆனா பல விலங்குகள் அந்த காட்டை விட்டே போயிட்டாங்க. சில நாட்களுக்கு பிறகு மழையே வரல. மரங்கள் இல்லாம நிலம் முழுக்க வறண்டு போச்சு. குட்டி புலியும் அதன் நண்பர்களும் அந்த அமைதியான வறண்ட காட்டுல மெதுவா நடந்தாங்க. எல்லாமே வெறுமையா இருந்தது. ஆனா அதோட உண்மையான நண்பர்கள் அதை விட்டு போகவில்லை. அவங்க எல்லாரும் ஒன்றாகவே இருந்தாங்க. ஒரு அமைதியான மாலை நேரம் குளம் பக்கத்துல அமைதியா இருந்த குட்டி புலி தண்ணீர்ல ஒரு அழகான காட்சி பார்த்துச்சு. சில மனிதர்கள் சின்ன சின்ன மரக்கன்றுகளை நட்டுக்கிட்டு இருந்தாங்க. வறண்ட நிலத்துக்கு தண்ணீர் ஊற்றிக்கிட்டு இருந்தாங்க. அதை பார்த்த அந்த குட்டி புலிக்கு ஒரு முக்கியமான விஷயம் புரிஞ்சுச்சு. மனிதர்களால இயற்கையை அழிக்கவும் முடியும். ஆனா அதே மனிதர்களால அதை மீண்டும் காப்பாற்றவும் முடியும். சில நாட்களுக்கு பிறகு நல்ல மனசுள்ள மனிதர்கள் உண்மையிலேயே காட்டை காப்பாத்த வந்தாங்க. அவங்க மரக்கன்றுகளை நட்டாங்க. வறண்ட நிலத்துக்கு தண்ணீர் ஊற்றினாங்க. நாட்கள் மெதுவா கடந்து போச்சு. சின்ன சின்ன செடிகள் மூளைக்க ஆரம்பிச்சது. ஆறுகள் மீண்டும் சுத்தமானது. பறவைகள் திரும்பி வந்தது. வண்ணத்து பூச்சிகள் மீண்டும் பறக்க ஆரம்பிச்சது. மெல்ல மெல்ல அந்த காடு மீண்டும் உயிர் பெற்றது. ஒரு நாள்
பசுமையான மேட்டின் மேல நின்னுக்கிட்டு அந்த குட்டி புலி வளர்ந்து கொண்டிருந்த காட்டை பார்த்துக்கிட்டு இருந்தது. அதோட கண்களில் இந்த முறை சோகம் இல்ல, சந்தோஷ கண்ணீர் மட்டும் இருந்தது. மீண்டும் எல்லா நண்பர்களும் சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சாங்க. மீண்டும் வண்ணத்து பூச்சிகளை துரத்தி ஓடினாங்க. அந்த அழகான காடு மீண்டும் உயிரோட மாறுச்சு. அப்போ அந்த குட்டி புலி வாழ்க்கையில ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக்கிட்டுச்சு. இயற்கையை இன்று காப்பாத்தினா நாளைக்கு இயற்கை நம்மை காப்பாத்தும். ஏன்னா காடுகள் உயிரோட இருந்தாதான் நாளைக்கும் இந்த உலகத்துக்கு ஒரு ராஜா இருப்பான். Hi friends! I hope you like this video. Like, share, and subscribe. Tell me your thoughts in the comments. Thank you for watching.